அதெல்லாம் சரியாயிடும். அப்படியே உட்கார்ந்துக்கு இருக்காதப்பா. அவன் எல்லாம் உன்னை பத்தி அப்படி நினைக்கவல மாட்டான். யாரு வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு மாதிரியே இருக்கும் தானே வெளியில கூட்டு வந்தோம். இங்கனே வந்து இருக்கமா உட்கார்ந்துருக்கியே. ஜனனி, நீ அவனை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற. அதே மாதிரி அவனும் உன் மேல அன்பா இருக்கான்னு நம்புறல்ல? நிச்சயமாக்கா. அவன் என் மேல வச்சிருக்க அன்பை நான் சந்தேகப்படவே இல்லை. ஆனா இன்னைக்கு முகம் கொடுத்து கூட பேசாம போயிட்டான். அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஜனனி, அந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும் சொல்லு. இப்ப உன்னைய பார்க்க வரான்னு தெரிஞ்சு அவனைய அழைச்சு அவனைய நோகடிக்கிற மாதிரி அப்படியே வெறி ஏற மாதிரி பேசிட்டே அனுப்பி விட்டுருப்பாங்க. செய்யக்கூடியவங்க தானே. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இங்கிட்டும் பேச முடியாம அங்கிட்டும் பேச முடியாம எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கான். அப்படியும் இருக்குமே. ஏன் ஜனனி, இதுக்கு மேலேயும் நீ இதை பத்தி யோசிக்கிறேன்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? நான் வேணா சக்தி கிட்ட பேசட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாக்கா. அவன் என்கிட்ட கோவமா கூட பேசல. நீங்க சொல்ற மாதிரி நான் தான் ஓவர் திங்க் பண்ணிக்கிறேனான்னு தெரியல. சாரிக்கா. I'll be all right. விடுங்க, வேற ஏதாவது பேசலாம். நம்மெல்லாம் தனியா நிக்கிறோம், சுயமா இருக்கிறோம், வந்துட்டோம், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த உறவு முறைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உறவுக்குள்ள இருக்கிற சிக்கல், இதை பத்தியெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் நம்மெல்லாம் தவறான ஆட்கள். எதுவுமே நமக்கு சரியா புலப்படாதவ. இதுலயே நீ தான் கொஞ்சம் தேவலை பாரு. நேத்து வரைக்கும் நீ தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுல ஒரு நல்லதை எடுத்து சொல்லுவ, உற்சாகப்படுத்துற மாதிரி பேசுவ. அப்படி இருந்த பிள்ளை இன்னைக்கு நீயே இப்படி டொசுக்குன்னு உட்கார்ந்து இருக்கையில என்ன எப்படி சொல்லி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதுதான் உண்மை நெசத்துக்கு. அக்கா இல்லக்கா, ஐம் ஓகே. இதை நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, எனக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன குழப்பம்தான். இப்போ அது கூட இல்ல, நார்மல் ஆயிட்டேன். இதுதான் ஜனனி என்னை ரொம்ப சங்கடப்படுத்த வைக்குது. இது பாரு, எங்களுக்காக நீ உனக்குள்ள ஓடுற உணர்வுகளை அடக்கி வைக்காத. நீ யாரு ஜனனி? அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு, சந்தோஷமா இருக்கணும்னு தோணுச்சுன்னா சந்தோஷமா இரு. எங்களுக்காக உன்னை நீ மாத்திக்க வேண்டாம். எங்களால உன்னை புரிஞ்சுக்க முடியும். யாருக்கா? தர்ஷன் ஃபோன் பண்றான். அவனுக்கு என்ன வந்துச்சு? சரி சொல்லு. மா, நீ வீட்டில் இல்லையா? வீட்லன்னா புரியல. இப்போ நீங்க ரெண்டுக்கு இருக்க வீட்டில் இல்லையான்னு கேட்டேன். இல்ல, வெளியில இருக்கேன். மா, உன்னை மீட் பண்ணி பேசணுமா? என்ன விஷயம் சொல்லு. உன்னை மீட் பண்ணி பேசணும்னு சொல்கிறேன். என்ன விஷயம்னு கேட்குறியம்மா? நேராக பார்த்து தான் பேசணும். மா, ஒரு பையன் அவங்க அம்மாவை பார்க்க வரேன்னு கேட்கக்கூடாதா? பார்க்கலாம், பார்த்து பேசலாம். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் அங்க வரேன். மா, நீ வரதா இருந்தால் கேபு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோன்னு ஏதாச்சும் தேடி பிடிச்சி அலைஞ்சு வர வேண்டியதாக இருக்கும். நான் பைக் வச்சுருக்கேன். நீ எங்கே இருக்கேன்னு சொன்னா நெக்ஸ்ட் 15 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன். எங்கே இருக்கேன்னு சொல்கிறதுல என்னம்மா தயக்கம்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ வேற எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வரக்கூடாதுங்கிற பயத்துல தான்ப்பா பேசுறேன். தோ இங்க இருக்கிற வாழவந்தாமன் கோயில்ல தான் இருக்கேன். என் கூட சித்திங்களும் இருக்காங்க. சரிம்மா. ரொம்ப நேரம் என்ன சத்தத்தையே காணுமேன்னு பார்த்தேன். தூது வருது, வரட்டும்.